மலேசியன் இந்தியனா தமிழரா நம்மளோட ஐடென்டிட்டி அடையாளம் எது நண்பா? இதை கருத்துக்களாக பரிமாறி விவாதமாகி இவன் ஒரு இடத்துல பிறப்பு பத்திரத்திலேயே நம்மளோட இனம் தமிழர் அப்படின்னு குறிப்பிடணும், இந்தியர்னு குறிப்பிடக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இருக்குங்க. உண்மைதான், இந்தியா ஒரு நாடு, இனம் கிடையாது. நம்மளோட தாத்தாவோட அப்பா ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்பாக மலேசியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கத்துருனான் இந்தியான்னு போட்டு அதுவே உபயோகத்துல பழக்கமாகி இப்ப அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்குன்னு இல்லாத ஒரு இனம் கவுமை நாம ஏன் பயன்படுத்தல ஏத்துக்கணும்? நம்மளோட இனம் தமிழ் தானே. தமிழன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம அடையாளப்படுத்தி பயன்பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா மலேசிய இந்திய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் கண்டிப்பாக இந்த காணொலியை பகிர்ந்துக்குங்க. முதல் விஷயம், ஒரு மலேசிய குடிமகனாக இங்க உபயோகத்துல இருக்கிற அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட இந்த கவும் அப்படின்னு ஒரு விஷயத்துல நாம எந்த கேட்டகரியில போய் சேர்றோம் அதிகாரப்பூர்வம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மலேசியாவோட ஆஃபிஷியல் அகப்பக்கம் malaysia.gov.my இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. Kumpulan terbesar rakyat Malaysia terdiri daripada 3 kaum utama, iaitu Melayu, Cina dan India. So இது அதிகாரப்பூர்வமாக எத்னிசிட்டி அல்லது கவுமுக்கு கீழே இந்த கேட்டகரியில தாங்க நம்ம அடையாளப்படுத்தப்படுறோம். ஸோ இல்லாத ஒரு கவுமை ஏன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு இந்த எத்னிசிட்டி இனம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு 1000-2000 வருடத்துக்கு முன்பு மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்பாக உருவாகின இனங்களும் இருக்குங்க. இது நம்ம புதிதாக ஒரு நாட்டுல பழக்க வழக்கங்கள் நம்ம அந்த இடத்துல வாழ்றதுனால எடுத்துக்கிட்டு மாறக்கூடிய விஷயங்கள் மூலியமாக இதுக்கிட்ட எத்னோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் இப்படி சொல்லிதான் தமிழர்களோட அடையாளமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விட்டு கொடுத்து நம்ம மாறி வர்றதுனால இதனாலதான் நம்மளோட தமிழரோட அந்த அடையாளம் இது எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலி என்னன்னா, எஸ் மலேசியன் இந்தியன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கீகாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, இதுதான் இந்த 4 தலைமுறையில நாம எல்லாருமே சேர்ந்து உருவாக்கிக்கிட்ட ஒரு அடையாளமும் கூட. இதை நாம இல்ல அப்படின்னு குறைச்சிக்கிறதுனால, அதாவது தமிழர் அப்படின்னு மட்டும் அடையாளப்படுத்திக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியும், இங்க தமிழ தாய்மொழியாக அல்லாத நம்மளோட இந்திய உறவுகளும் நிறைய பேர் இருக்கதாங்க செய்யறாங்க. அப்ப அவங்கள எந்த கேட்டகரியில போய் கேட்பாங்க? ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தனித்தனியா சப் கேட்டகரிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு உண்டான சலுகைகள் மட்டும் இல்லைங்க, நம்மளோட உரிமைகள் இருக்கு பாத்தீங்களா, குடிமகனாக இந்த நாட்டுல, அதெல்லாம் எந்த கேட்டகரியில போயிட்டு நம்ம கேட்போங்க. ஈவன் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு உண்டான அந்த உரிமைகள் எல்லாமே இந்த இந்தியா அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே தாங்க வருது. மித்ரா மலேசியன் இந்தியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தாங்க வருது. ஸோ இல்லாட்டி நம்ம லைன் கேட்டகரிக்கு போய் நம்மளுக்கு இருக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமைகளும் சலுகைகளையுமே நம்மளே இழக்கிற மாதிரி இல்லைங்களா? வேற்றுமையிலையும் ஒற்றுமை அப்படின்னு உலகத்துக்கே சொல்லி கொடுக்கிற பாரம்பரியம் நம்மளோட அப்படின்னு மார்த்தட்டி சொல்லிக்கிறோம். நம்மளோட இந்த நேச உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்தியா வழி வந்தவங்க, ஈவன் வேற இடத்துல இருந்து புலம்பெயர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே மலேசிய இந்தியர்களாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை இதனால நாமளே மிஸ் பண்ணிடுறது இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே 6.something% தான் ஆகியிருக்கும். இந்த மாதிரி இன்னும் உடைஞ்சி தனியா பிரிஞ்சு போகணும் அப்படின்னா நம்மளோட குரல், நம்மளோட எதிர்காலத்துக்காக, நம்மளோட பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக நாமளே ஒடுக்குன மாதிரி சுருக்குன மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? இது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. நம்ம சொன்ன மாதிரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா தமிழ்னு அந்த ஒரு விஷயம் இல்லாமையே போயிருமே, தமிழ் அழிஞ்சு போயிருமே, தமிழ் இனம் ஒடுக்கப்பட்டு விடுமே அப்படின்னு அந்த கவலை ஆக்சுவலி நம்மளுக்கு வேணாம். ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் இவ்வளவு நாள் தமிழ் பாதுகாக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத விட தமிழ் இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, இன்னமும் வாழும் அப்படின்னு அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாத்துக்கும் தெரியும், கணியன் பூங்குன்றனார் அவரோட ஒரு பாடல் வரி இந்த இடத்துல, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வரி தான், யாதும் ஊரே யாவரும் கேளிர். எல்லாருக்கும் தெரியும் தானுங்களே, எல்லா ஊரும் எம் ஊர், எல்லா மக்களும் எம் உறவினரே. அதாவது நம்ம மட்டும்தாங்க எங்க போனாலும் நாம அந்த இடத்துல ஊரோட ஒத்து வாழ்றது மட்டுமல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நல்ல வகையில பகிர்ந்து கூடிய அந்த தன்மை இருக்கிற
அந்த இனம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், கெத்தாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதனால தான் தமிழர்கள் எங்க போனாலும் இருக்கிறது இல்ல, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழை பாதுகாக்கணுமா, தமிழை வந்து மெயினும் வளர்க்கணும் அப்படின்னா அது பிறப்பால வர்றது அப்படின்றத மட்டும் தாண்டி நம்ம மொழியை கத்துக்கிறவங்க, நம்மளோட பண்புகளை கலாச்சாரங்களை வந்து பின்பற்றுறவங்க, அதை பார்த்து அதுல வந்து ஈர்ப்பு கொண்டு உள்ளுக்கு வர்றவங்க, அதை பிடிச்சி வந்து நம்ம கூட இருக்கிறவங்க, இந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் இன்னும் பெருக 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 நிச்சயமாக தமிழ் எப்பயுமே வாழும், மற்றவங்களையும் கண்டிப்பாக வந்து வாழ வைக்கும் நண்பர்களே. ஸோ மொழிக்கு வந்து ஒரு தனித்தன்மை இருக்கு. அதாவது அது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீடியம், கல்ச்சர், எஜுகேஷன், இது எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய மீடியம். ஸோ தமிழ்ல உலகத்துக்கு கற்றுக் கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்கிட்டு தான் இருக்காங்க, திருக்குறள் உட்படங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அதை நாமளும் பயன்படுத்தி மற்றவங்களை அதை இன்ஸ்பயர் பண்ண வைக்கிறோம் பாத்தீங்களா. எஸ், இதனாலதான் தமிழ் இன்னும் மென்மேலும் வாழ்ந்துகிட்டு இருக்கு, எப்பயுமே வாழும். அது தமிழுக்காக வாழ்ற சுயநலம் கிடையாது, உலகத்தையே வாழ வைக்கிற பொது நலமும் கூட. ஸோ மலேசியன் இந்தியன் என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்ல, ஐ திங்க் வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம எல்லாருமே இந்த ஒரு டேர்ம் கீழே தான் இருக்கோம். நம்மளோட கவும் இந்தியா, மலேசியன் இந்தியன், அது இந்தியா சம்பந்தப்பட்டது இல்லை. இது வந்து அவன் சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு நார்மலைசேஷன் மூலியமாக, ஓகே, எத்னோஜெனசிஸ் மூலியமாக வந்து நம்ம உருவாக்கிக்கிட்ட ஒரு 3-4 தலைமுறைகளாக இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியில ஒற்றுமையாக நம்ம வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டு நிச்சயமாக மூவிங் டுவர்ட்ஸ் ஒரு ஐடென்டிட்டி மலேசியன், அதுக்கு வந்து பாடுபடுமே தவிர இன்னும் நம்ம பிரிச்சு உடைச்சி இன்னும் கீழே போய், அதாவது அதுக்கு காரணத்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு நாட்டோட அரசியல் இதை கையில் எடுத்துக்கிட்டு அதை தவறாக பயன்படுத்தாம, யாதும் ஊரே யாவரும் கேளீர், நம்ம எல்லா இடத்துலையும் போகனாலும் தமிழ் மூலியமாக நாமளும் வாழ்வோம், அதோட தன்மைகள் மூலியமாக மற்றவர்களையும் வாழ வைப்போம் அப்படின்னு கண்டிப்பாக கருத்தில் கொள்வோமா. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த காணொலி வந்து பயன் கொடுத்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒற்றுமை அல்லது யூனிட்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்குங்க கண்ணியமான முறையில. நிச்சயமாக ஒற்றை கருத்து இதுல இருக்கணும் அப்படின்றத விட மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதுல உண்மை இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக வந்து நம்ம கருத்து பரிமாற்றங்கள் செய்யலாம். ஆனா ரொம்ப முக்கியமாக இந்த காணொலியில் இருக்கிற தகவல் வந்து பரிமாற பண்ணணும், ஷேர் பண்ணிக்கோங்க. வெற்றி வணக்கம், டாக்டர் புனிதன்.